திமுக செய்த மாபெரும் தவறுகளை, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறுகளை மனம் திறந்து பேச போகிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனாலும் சில உண்மைகளை நாம உடைத்து இந்த வீடியோவில் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இனி நிச்சயமாக விஜய் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இனி தாவேகா தான், தாவேகாவை அசைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது கிட்டப்பட்ட உண்மைதான். நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்பாவிட்டாலும் கசப்பாக இருந்தாலும் இனி விஜய் தான், அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நல்லதாண்டா கட்டிக்கிறேன். குளத்தூர்ல டிராபிக் அதிகமா இருக்கு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த இதுல இருந்து பேசுங்கன்னு இதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஒரு போர்டை ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க திமுக காரனுங்க, வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் மக்கள் சொல்லிட்டாங்களே நீங்களாம் வாயை திறங்கடான்ட்டு. எழுதி எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுக்குற ஸ்கிரிப்டை சினிமா படம் மாதிரி பேசிட்டு போறதுக்காக நாங்கள் இங்கே அசம்பிளி நடத்தல. இது சட்டசபை சார். நீங்களாம் எப்படி பண்ணீங்க? சட்டமன்றம். முந்தைய முதலமைச்சர் பார்த்து படிச்சது இல்லையா? கேள்வி கேட்டாலும் அடுத்த செகண்ட் பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வச்சிருந்தோம், ஸ்பாட்லயே வச்சிருந்தோம். கேசரி இன்வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடியதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அப்படியே கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸும் சிறுத்தைகளும் அந்த பக்கம் கம்யூனிஸ்டும் முதல்வரை பாராட்டுறாங்க. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடுங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தம்பிட்ட ஒரு கேள்வி. தம்பி நீங்க போய் முதல்வரை பார்த்து சொல்லு. சரிண்ணே. கொஞ்சம் தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா அட்வைஸ் பண்ண சொல்லு. எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆட்சி முடிகிற வரைக்கும் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுங்க. சரி, நான் பண்றது பிரச்சனை பண்ணுங்க, வெள்ள தெரியாம பண்ணுங்கடான்னு சொல்லுங்க. சரி, எல்லா பக்கமும் பிரச்சனை இல்லை. இன்னும் திமுக அளவுக்கு ட்ரெயின் ஆகல போல, நான் சொல்லி கொடுப்போம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. பதவி ஏத்துக்கும் போது வரிசையா பாட விட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா போயிடுச்சு. அதுதானே மாத்திருக்காங்க. ஏங்க 3ஆவதா போயிடுச்சு. இப்ப மாத்திருக்காங்கல்ல, அதைத்தான் பாராட்டி இருக்காங்க. தேசிய கீதம் 2 தாட்டி ஆயிடுச்சு. அதுல உங்களுக்கு பிரச்சனையா? உலகத்திலேயே ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்துல தேசிய கீதத்தை 2 தடவை பாடினாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு வெட்கமே இல்லாமல் அதை ஒரு விவாத ஆக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் பாஜக பி டீம், பாஜக ஏ டீம். ஏன் பாஜகவோட பி டீம் அல்லது பாஜகவினுடைய ஒரு குழந்தை தான் இவங்க அப்படின்னு யாராவது சொன்னா இல்லைன்னு மறுக்கிறதுக்கான இவ்வளவு வரும். ஏன் என்ன இருந்தா என்னங்கிற அந்த டோன் வர மாட்டேங்குது. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கீங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ? சார் சொல்லுங்க, உங்க பிள்ளைன்னு உங்க பிள்ளைன்னு சொல்ல போறீங்க. உங்க பிள்ளை இல்லன்னு உங்க ஏத்த வீட்டுல இருக்க என் பிள்ளை தான். ஆமா என் பிள்ளை தாங்க, என் பிள்ளை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. மாற்றம் வேற ஏதோ வரும்னு நினைச்சேன். கடைசி எனக்கே ஒரு இல்ல காலமாடே கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. கடைசியா இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா திமுக அதிமுக ஒண்ணாச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மரபுங்கிறீங்களா? சரி, மரபு தேசிய கீதத்தை இங்க பாருங்க. இவங்க காஞ்சர் பீரியட்ல கொண்டு வந்தாங்களா? அப்ப கொண்டு வந்தாங்களா? தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வந்தாங்க. அசம்பிளில பாடுறது மரபு. தேசிய கீதத்தை அந்த மரபை தான் ஜெயலலிதா கொண்டு வந்ததான் பின் பண்ணணும்னு சொன்னீங்க. தம்பி இவங்களை தூக்குனதுனாலதான் பிஜேபி எங்களை கூப்பிட்டு கொள்கையெல்லாம் வேணாயே, எங்க கூட கூட்டணி கூட வேண்டாம், கொள்கை ரீதியா நீ நானும் எதிரி, ஆனா காங்கிரஸ் தூக்கி மூலையில விட்டேரியா, தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறேன்னாங்க. அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஆனா என்ன முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க.
அங்க போனோன்னு ஆசை யார விட்டுச்சு. இப்ப அமைச்சரவையிலும் இடம் பெற்றுறாங்க. முதல்ல எங்க போனாலும் இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாராவது வந்தா உட்கார்றது இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிருக்கலாம். எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். சோபா வந்துச்சா அதுக்கு பிறகுதான் நான் பேட்டி கொடுக்க வந்தேன். சினிமாவோட சோபாவை ஒரு நகைச்சுவைக்காக காட்டுறான். அரசியல்ல இப்படியா பரிமாற்றம் பண்ணுவான், டிரான்சாக்சன் நடக்கும். ஆனா அப்படி பில்டப் பண்றாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, இதுதான் காரணம் போட்டது. இப்ப சோபா வந்த உடனே ஆதரவு கொடுத்தாரு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கேண்டிடேட் இல்லன்னு கோச்சிக்கிறாங்கண்ணே. இல்ல தம்பி, அது இப்ப யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அடுத்துங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுவோம். யாரு? அது விரைவில் வந்துடும். இந்தியா கூட்டணிக்கு தலைவரை தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னு சொல்றேன். என்னாலும் முதல்வராக கருதுற மு.க. ஸ்டாலினை தலைவராக்குங்க. இந்தியா கூட்டணி உருப்படுமா இல்லையா நாங்க முடிவெடுப்போம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இது தமிழ்நாடு எல்லா பக்கம் வாழ்ற தமிழர்களுக்கும் தாய் பூமி. அப்ப எல்லா தமிழர்களுக்கும் இடம் இருக்கீங்க. அந்த மரியாதை சார், அது சிந்தனை கூடத்துல தேர்ந்தது இல்ல, சினிமா கூட்டத்துல தேர்ந்தது. எதிர்கட்சி தலைவர் தெரியுமா? தெரியும். உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கண வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இருந்தாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம். நீங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் என்ன கேட்டாலும் எழுந்திருச்சு இந்த பாருங்க வைக்கிறேங்கன்னு ஆரம்பிப்பாரு. எடப்பாடிக்கா பேசுறிய? எடப்பாடி எப்படி பேசுறாங்க? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு பக்கம் தாங்க இருக்கு. நீங்க அப்படி இல்ல, திமுக பக்கம் இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன்னா நீங்க தான் கதறீங்க, மக்கள் ஒண்ணு கதறல. திமுகவோட கதறல் சத்தம் தான் மக்கள் காதுல கேக்குதே ஒழிய திமுக சொல்ற மாதிரி மக்கள் ஒண்ணும் கதறலாம் இல்ல. கதறுங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்மையானால் திமுக மீதான மக்கள் வெறுப்பு மேலும் அதிகரிக்கும். நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், 6 months வாங்க. சரிங்க, எங்களால் அவ்வளோலாம் பொறுத்துக்க முடியாதுங்க. ஒரு 100 days அது கொடுங்க. டெய்லி பிரச்சனை பண்றது, டெய்லி 3 ட்வீட்டு, அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட், புள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட், தங்கச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு மக்கள் இடம் வெறுப்பைத்தான் வளர்க்கும். எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா.